அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ்ச்சி கடவுளுக்கே, கடவுள் ஒருவரை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவரை நினைகூறி அவருடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் குழுமிருக்கின்றோம். அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபடக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில நாம மிகவும் பாக்கியவான்களாக இருக்கின்றோம். அந்த வகையில நாம மிகவும் கொடுத்து வச்சவங்களா இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலில், அறிவில் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அதுல நாம தொடர்ச்சியா சின்ன சின்ன சூறாக்கள்ல பார்த்துட்டு வரோம். சென்ற வாரம் நாம 96வது அத்தியாயம், அதாவது கருமுளை அல் அலக் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறா இருந்து ஒரு 3-4 வசனம் பார்த்திருக்கிறோம். 4 வசனம் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் 5ல இருந்து பார்ப்போம். இந்த சூறா 19 வசனங்களை கொண்டதா இருக்குது. அது நாம இன்ஷா அல்லாஹ் 4 வசனத்தை வாசிச்சுட்டு 5ல இருந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூறா 96 கருமுளை அல் அலக். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். படித்தீராக, படைத்தவரான உம்முடைய இரட்சகரின் பெயரால் அப்படின்னு இந்த முதல் வசனத்திலிருந்து துவங்குது. ஒரு கருமுளையிலிருந்து மனிதனை அவர் படைத்தார் அப்படிங்கிறத நமக்கு எல்லாம் தெரியப்படுத்துறாரு. சென்ற வாரம் நம்ம நினைவுபடுத்தினோம். நாமெல்லாம் யாரு, எப்படி உருவாயிருக்கிறோம், அப்ப நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நினைவுகூறி பேசணும். திரும்ப அல்லாஹ் நமக்கு படிப்படியா நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அதை படிப்பீராக, மேலும் உம்முடைய இரட்சகர் மிகவும் உயர்வானவன் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தன்மையை, ஒரு எத்தகையவர், நாம் எப்படி அவரை மதிக்கணும், எப்படி நாம அவரை வழிபடணும், எந்த அளவுக்கு நாம அவரை உயர்வா கருதணுங்கிற அடிப்படையில் அவரை பத்தி அல்லாஹ் அறிமுகப்படுத்தி சொல்லும் போது எப்படி சொல்றாரு, உம் இரட்சகர் மிகவும் உயர்வானவர் அப்படின்னு சொல்லிட்டு பேனாவென்னும் சாதனத்தின் மூலம் கற்றுக் கொடுக்கின்றார் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். நாம கற்றுக் கொடுத்தது எல்லாமே அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்ததுதான். அப்படின்னா நாம இன்னைக்கு ஒரு சராசரி மனிதனா, வளர்ச்சி அடைந்த மனிதனா இருக்கிறோம். நாம பல விஷயங்களை பல மக்கள் இருந்து கற்றுக்கொண்டோம். இந்த உலகத்துல வரும்பொழுதே ஒண்ணு பார்த்து கற்றுக்கொண்டதுனால நமக்கு அதெல்லாம் இலகுவா தெரியுது. ஆனா எல்லாத்தையுமே நம்முடைய ஆதி காலத்துல இருந்து அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு மனிதர்கள் மூலமா தான் கற்று கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் நாம இன்னைக்கு ஒரு நாகரிகமான ஒரு மனிதனா இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கிறணும். இன்னைக்கும் ஆதிவாசிகள், காட்டுவாசின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மனிதர்களை பாக்குறோம். ஒரு பெப்சி பாட்டில் கொடுக்கப்படுது, அதை நம்ம ஈஸியா திறந்து குடிச்சிடறோம். ஏன்னா நம்ம பழக்கம் இருக்கு, நம்மளுக்கு இது எப்படி திறக்குன்னு நமக்கு தெரியாது. இலகுவா திறந்து அதை குடிக்கக்கூடிய சிஸ்டம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதான் நாம அதை கற்றுக்கொண்டதுனால இலகுவா இருக்குது. ஆனா அவங்ககிட்ட கொடுத்தா அது எப்படி செய்யணும்னு தெரியல. அவங்களுக்கு எடுத்த உடனே பாட்டில கச்சாப்சான்னு கடிக்கிறாங்க எல்லா இடத்துலயும். எங்கன அது ஓட்ட வருதோ, பீரிட்டி வருதோ அங்கன வாய் வச்சு குடிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்ப மனிதர்கள்ல இன்னும் கற்றுக்கொள்ளாத அடி தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்களுக்கு மத்தியில நாம சிறப்பா இருக்கிறோம்னா நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது நினைவுல கொள்ளணும். அப்படி நினைவுல கொண்டு அவருக்கு நாம படிஞ்சு இருக்கணுங்கிறது தான் அந்த வசனத்தினுடைய சாராம்சமா இருக்குது. தொடர்ச்சி அல்லாஹ் நமக்கு சொல்லும் போது 5வது வசனத்துல சொல்றாரு, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அவன் ஒருபோதும் அறிந்திராதவற்றை மனிதனுக்கு அவர் கற்றுக் கொடுக்கின்றார் அப்படிங்கிற மனிதனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவன் ஒருபோதும் அறிந்திராதவற்றை, எந்த விஷயத்தையும் சரி அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்ததுதான். எப்படி அப்படின்னா, எதையுமே நமக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. நாம பழகிறதுனால எல்லாம் இலகுவா இருக்குது. ஒரு சாதாரண குழந்தை பிறந்தா கூட ஒரு தாயின் மடியில வச்சது உடனே அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? பிறந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. ஒரு சாதாரணமான ஒரு சதை பிண்டம் தான் அது, உயிருள்ள ஒரு சதை பிண்டம். எதுவுமே அது கற்றுக்கொண்டு வரல. இப்ப இந்த உலகத்தையே அது பாக்குது. உலகமும் ஒழுங்கா தெரியாது. அந்த கண்ணுல பிறந்த ஒண்ணு அந்த கண்ணுக்கெல்லாம் பளிச்சுன்னு தான் தெரியாது. எப்படி நாம நம்முடைய வயோதிகத்துல கண்ணுடைய ஒளி இழந்து, பார்வை இழந்து ரொம்ப மங்களா நம்ம பாக்குறோமோ, அது மாதிரியான தொடர்ச்சி தான் அந்த பிள்ளைங்களுக்கு ஆரம்பத்துல.
கொஞ்சம் கொஞ்சமா தான் அவனுடைய வளர்ச்சி வரும். எல்லாம் உறுதி, எலும்புல உறுதியோ, ரத்தமோ, நாளங்களோ, தோலோ எல்லாமே பலகீனமா இருக்கும். செவித்திறனு, கேட்கும் திறனு எல்லாமே குறைவா தான் இருக்கும். படிப்படியா தான் அது கூடும். அந்த அடிப்படையில அந்த உலகத்தையே அந்த குழந்தை அந்த லேசான பார்வை தான் பார்க்க தூங்குது. அப்படிப்பட்ட குழந்தைய நம்ம பிறந்த உடனே தூக்கி தாயின் மடியில வச்ச உடனே அது பால் குடிக்குது பாருங்க. அது எப்படி அதுக்கு தெரியாது? இங்க பால் அதாவது உறிஞ்சா வருங்கிற சிஸ்டம் யாருக்குமே தெரியாதுல்ல. தண்ணி நம்ம குடிக்கிறோம், பழகிருக்க நமக்கு தெரியுது. ஒரு ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சாதான் ஜூஸ் வரும். ஸ்ட்ரா போட்டாதான் உறிஞ்சாதான் குடிக்க முடியும், நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா ஒண்ணுமே தெரியாத போல எப்படி அதை அறிஞ்சு வச்சிருக்குது? அது தெரியாது. ஏன்னா அப்படி உள்ள ஒரு பிஞ்சு குழந்தைக்கு கூட, ஒண்ணுமே அறியாத குழந்தைக்கு கூட அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இது இப்படி செஞ்சாதான் அது நிகழும். அதை தெரிஞ்சு வச்சதுனாலதான் அந்த குழந்தை அந்த வச்ச உடனே நினைச்சு பால் குடிக்க ஆரம்பிக்குது. அப்போ உறிஞ்சா வருங்கிற சிஸ்டமே கற்றுக்கொள்ள ரொம்ப நமக்கு தேவைப்படும், அறிவு தேவைப்படும். ஆனா அந்த எந்த அறிவுமே இல்லாம அந்த குழந்தை செயல்படுதுன்னா அதுக்கு காரணம் என்ன? கடவுள் கற்றுக் கொடுத்திருக்கிறார். பேனாவினும் சாதனத்தின் மூலமா கற்றுக் கொடுத்தா சொல்றாங்க இல்லையா? இது மாதிரி ஒண்ணுமே எந்த விஷயத்தையும் அறியல. அவன் பிறந்த உடனே சரி ரொம்ப பலகீனமா இருப்பான். அவன் வரக்கூடிய பாதையில லேசா அவன் நசுக்கிட்டா கூட அவனோட உயிர் போயிடும் அவனுக்கு, குழந்தைக்கு. அந்த அளவுக்கு பலகீனமான ஒருத்தன், எதையுமே அறியாத ஒருத்தன் சொல்றார். எந்த ஒன்றையும் அறிந்திராதவற்றை மனிதனுக்கு அவர் கற்றுக் கொடுக்கின்றார். நாம நீங்க வளர்ந்த நாகரிகமான ஒரு மக்களா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கிற. எதை எப்படி பார்க்கணும், எதை எப்படி பேசணும், எதை எப்படி டீல் பண்ணணும், எந்த வேலை எப்படி செய்யணும், எப்படி சம்பாத்தியம் பண்ணணும், எப்படி செலவு பண்ணணும், எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படின்னு பலதரப்பட்ட விஷயங்கள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அனுபவங்களை எல்லாம் நிறைய வழங்கியிருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் ஒரு வளர்ச்சி அடைந்த மனிதனா நாகரிகமா நாம வளர்வதற்கு காரணம் கடவுள் தானே தவிர நாம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது இல்லைங்கிறத பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இன்னைக்கு நாம ஒரு லெவல்ல இருக்கிறோம், ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம், நமக்கு கீழே மக்கள் இருக்கிறாங்கன்னா நமக்கு எல்லாம் கற்றுட்டு இருக்கிறார். நாம கற்றுக்கொண்டது அவனுக்கு கற்றுக் கொடுக்கல. சோ அப்படி இருக்கிறான். நம்மளோட பிஹேவியரும் ஒரு அதாவது கல்லாதுன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு பழக்க வழக்கம் இல்லாத, அனுபவம் இல்லாத, எதையுமே தெரிஞ்சுக்கிடாத சாதாரணமான ஒரு மனிதர்கள். அவங்களுக்கு என்ன சுத்தி இருக்கு அதுதான் அவன் படிச்சிருப்பாரு. ஒரு காட்டுவாசியா இருக்கட்டும், அல்லது கிராமவாசியா இருக்கட்டும். ஒரு நாகரிகம்ங்கிறது இருக்குது இல்ல. நாம பல அடிபட்டு வந்திருப்போம். எது எப்படி செய்யணும், எப்படி பேசணும், எப்படி கேட்கணும், என்ன சொன்னா என்ன மாதிரி பிஹேவியர் பண்ணணும் அப்படிலாம் நம்ம படிச்சு வந்திருக்கோம். எப்படி அல்லாஹ் நம்ம கற்றுக் கொடுக்குறார். அப்ப நமக்கு மத்தியில கற்றுக் கொடுக்காத மணி இருக்கிறாங்க, அல்லாஹ் நம்ம சிறப்பாக்கி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அதைத்தான் பேசிக் அல்லாஹ் நம்ம சொல்றாரு, ஒருபோதும் அறிந்திராதவற்றை மனிதனுக்கு அவர் கற்றுக் கொடுக்கின்றார். அல்லாஹ் தான் நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறதா இருக்கார். ஒரு பொருளை நம்ம எப்படி பயன்படுத்தணும், எப்படி தூக்கணும், எப்படி இறக்கணும். இன்னைக்கு கம்பெனிக்கு நடக்குது. கட்டிட வேலைகளா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய பிரிட்ஜ் போடுறாங்க, மெட்ரோக்கான வழித்தடங்கள் போடுறாங்க. இதெல்லாம் எப்படி எவ்வளவு பெரிய அறிவுபூர்வமான வேலையா இருக்குது. அதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கடவுள் கற்றுக் கொடுத்த ஒண்ணுதான். ஒரு மனிதனா இருந்தான்னா நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், ஒரு ஆதிவாசியில கொண்டு போய் ஒரு பாட்டில் கொடுத்தோம்னா அவனுக்கு எப்படி உடைக்கணும்னு தெரியல. அப்படிதான் இருப்பான். அவர் படிப்படியா எல்லாம் நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறார். கற்றுக் கொடுத்தது மூலமா தான் நாம இன்னைக்கு ஒரு வளர்ச்சி அடைந்த மனிதனா இருக்கிறோம். அப்போ அவர் நமக்கு அறியாதவற்றை கற்றுக் கொடுக்கின்றார் அப்படிங்கிறத நாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதனா இருக்கிறோமா? நமக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமை இருக்கிறோம்னா அல்லாஹ் வச்சிருக்கிறாரு தவிர நாம அதை அடையவில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் நாம நன்றி செலுத்த நமக்கு வசதியா இருக்கும், சரியான முறையா இருக்கும். நாம் எதுவுமே தெரியாதவங்க மனிதனை பொறுத்த வரைக்கும். ஆனா இன்னைக்கு எல்லாம் தெரிய வச்சிருக்கிறார். அதனால நம்ம சிறப்பா இருக்கிறோம். அப்போ எல்லா போலும் அல்லாஹ்வுக்கு தான், அவர் தான் நம்ம கற்றுக் கொடுத்தாரு அப்படிங்கிறத அந்த வசனத்துல பாக்குறோம். உண்மையில் மானிடனானவன் வரம்பு மீறுகின்றான், அவன் செல்வந்தன் ஆகும்போது. இப்படி எல்லாம் அல்லாஹ் நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறாரு, நம்மள பாதுகாக்கிறாரு, நம்மளை வழி நடத்துறாரு. அப்படிப்பட்ட ரட்சகரு நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கு நம்முடைய தொழிலையோ எதுலயோ நம்ம ஒரு லெவல் அடைஞ்சதுக்கு அப்புறம் செல்வந்தன் ஆன போது என்ன செய்யறான்னா அவன் வரம்பு மீறுகின்றான் ஒரு விஷயத்தை சொல்றாரல்ல. நமக்கு மனிதன் வரம்பு மீறுகின்றான் எப்போ? அவன் செல்வந்தன் ஆகும்போது அப்படிங்கிறார். இன்னைக்கு அது ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்குது. நம்ம படிக்கணும், அதை பார்க்கணும். செல்வந்தன் ஆயிட்டா வரம்பு மீறுவான் அப்படிங்கிறது சிஸ்டமா இருக்குது. இப்படிலாம் செய்யறான்னு சொல்ற நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. நாம நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு உயர்ந்திருக்கிறோம், தொழில் எல்லா வகையிலுமே சரி. நாம நம்முடைய மனித வளர்ச்சியில உயர்ந்திருக்கிறோம், நம்முடைய அனுபவத்துல உயர்ந்திருக்கிறோம், நாகரிகத்துல உயர்ந்திருக்கிறோம், நாம நம்முடைய செல்வத்துல உயர்ந்திருக்கிறோம், நம்ம தொழில உயர்ந்திருக்கிறோம். எல்லா வகை குடும்பங்கள்ல
எல்லா வகையில் நாம நினைச்சிருக்கிறோம், உயர்ந்திருக்கிறோம். அவன் உயர்ந்து இருக்கும் பொழுது வரம்பு மீறாம இருக்கணுங்கிறத அல்ல அவன் கற்றுக் கொடுக்குறான் பத்தி. அவன் எல்லா வகையிலும் செல்வந்தன் ஆயிட்டான்ல, அறிவுல பெருசா இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது வரம்பு மீறாம மீறுவான்னு சொல்றாரு. நமக்கு ஏன் அதை நினைவூட்டுறாரு, நமக்கு அப்படி செய்வான், நீ அப்படி இருந்துறாத, நீங்க அப்படி இருந்துடாதீங்க அப்படிங்கிறது அல்ல நமக்கு சொல்றாரு. நம்ம எந்த வகையில எவ்வளவு மேல போனாலும் அல்லாஹ் வழங்கிய ஒண்ணுதானே தவிர நாம் அடைஞ்சது இல்லை. நம்முடைய அறிவை கொண்டு அது என்ன செய்யல, அது அடைஞ்சது இல்லை அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிடணும். அதனால உண்மை மானிடனானவன் வரம்பு மீறுகின்றான், அவன் செல்வந்தன் ஆகும்போது. வரம்பு மீறுங்கிறது என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிச்சு நடக்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறாம இருக்கிறது, அதான் வரம்பு. எதை எப்படி செய்யணுமோ அதை அப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான். அது அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்கள் இருக்குது, குர்ஆன்ல இருக்குது. அதுபடி நடக்கிறது, வரம்புக்குட்பட்டு நடப்பது. வரம்பு மீறுதல்ங்கிறது என்னது? பாவகரமான விஷயங்கள்ல ஈடுபடுவது, அல்லாஹ் தடுத்த விஷயங்கள்ல. ஏன்னா அது மகிழ்ச்சியா இருக்கு, சாத்தான் நம்மள சேர்ந்து இருக்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு பெரும் கூட்டம், ஒரு விழா நிகழ்ச்சி, எல்லாரும் சேர்ந்து இருப்போம். நம்ம சேர்ந்து இருக்கும்போது தொழுகையான நேரம் வந்து நம்ம என்ன செய்வோம், தொழுகை அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போவோம். அப்போ அந்த சமயத்துல சாத்தா என்ன செய்ய, நம்ம தடுக்கிறோம். எல்லாரும் உட்கார்ந்துருக்கான், என்னப்பா 30-40 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சமயத்துல நம்ம எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு போறது, அந்த இடத்துல சாத்தா நமக்கு ஒரு சங்கோஷத்தை ஏற்படுத்துறான். ஆனா அதே மீறி போகணுங்கிறத இப்ப பேசுவோம், போகணுங்கிறத. ஆனா அந்த கூட்டத்துல இருக்கும் பொழுது செய்யறோமா அப்படின்னா அந்த விஷயம். எப்படிதான் தடுப்பான் சாத்தான்? 50 பேருக்கு மத்தியில நீ ஒருத்தன் தொழுகையாளையும் காட்டிக்கிறியா அப்படின்னு கேள்வி வைப்பான் நம்ம முன்னால. அவன் ஏதாவது கேட்டு போறான், அவனோட கேள்வி அப்படிதான் இருக்கும். நாம அதை பொருட்படுத்தக்கூடாது, அசட்டை செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் நினைச்சு நாம நம்முடைய பணியை சிறப்பா செய்யக்கூடிய மக்களா இருக்கணும் அப்படிங்கிறத நாம அந்த இடத்துல நம்ம நினைவுபடுத்தணும். அப்போ வரம்பு மீறுதல் அப்படிங்கிறது இந்த மாதிரி நிகழும். நம்ம வரம்பு மீற மாட்டோம், நம்ம முடிவு எடுத்திருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலைகள், காலங்கள், நேரங்கள், ஒரு டிராவல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு லேட்டா வாரோம், ஒரு 10 நிமிஷம் தொழுகையா நேரம் இருக்கும், அதை அசால்ட்டா பொடுபோக்கா நம்ம நினைச்சக்கூடாது, வரம்பு மீறிடக்கூடாது, அந்த வரம்புக்கு உட்பட்டு நடக்கணும். அல்ல நமக்கு நிறைய பாக்கியங்களை வழங்கியிருக்கிறாரு அப்படின்னு வரணும். இந்த பாக்கியங்கள்லாம் திருப்பி எடுத்துட்டாருன்னா இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம், 4 பேருக்கு வழங்கக்கூடிய அளவுக்கு நம்ம பாக்கியவானா இருக்கிறோமா? அந்த வளங்களை எடுத்துட்டா நாம 4 பேர்ட்ட வாங்குற மாதிரி நிலைமை ஆயிடும். அதை எப்பவுமே நம்முடைய கையை மேல வைக்கிற மாதிரியே நம்ம அல்லாஹ்ட்ட பாதுகாக்கணும், கேட்கணும். அப்போ நம்ம அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதங்கள், அல்லாஹ்வுடைய பாக்கியங்கள் கிடைச்சிட்டு இருக்கணும்னா நாம நன்றியோட இருக்கணும், வரம்பு மீறக்கூடாது அப்படிங்கிறத நாம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். எந்த அளவுக்கு நாம அல்லாஹ்வுக்கு நினைவு கூறி அவர் நன்றி செலுத்தி கொண்டு இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்ம தந்து கொண்டே இருப்பாருங்கிறத நாம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில மனிதன் எப்போ வரம்பு மீறான் அப்படின்னா அவன் செல்வந்தன் ஆகும்போது அப்படிங்கிறார். அதனால்தான் சில சமயம் அல்லாஹ் சொல்றாரு, அவனுக்கு நம்ம அளவோட வச்சிருக்கிறோங்கிறாரு. அல்லாஹ் எபுசுத்து ரிஸ்கல் இமை யஷா, அவர் தான் நாடியவர் எப்படிலாம் கொடுக்குறாருன்னா தர்மம் வழங்குறேங்கிறார், நாடியவருக்கு சுருக்கி வைக்கிறேங்கிறார். ஏன் அவர் சுருக்கி வைக்கிறாரு? நம்மளை பத்தி தெரியும் அவருக்கு. நாம நினைச்சிட்டு இருப்போம் நமக்கு நிறைய பணம் வந்தா நிறைய தர்மம் செய்யலான்னு. அதான் சும்மா போலியான எண்ணங்கள். இருக்கிறது எத்தனை % பார்க்கணும். இப்ப என்ன கொடுத்துருக்காரு, மாசம் எவ்வளவு வருது, மாசம் 1 லட்சம் வருமானம் வருதா, அதுல எவ்வளவு சதவீதம் நீ தர்மம் பண்றோம் அதை கணக்கு பார்க்கணும். அதை பார்க்காம எனக்கு 10 லட்சம் கொடுத்தா நான் 5 லட்சம் பண்ணுவேன்னு சொல்றதெல்லாம் போலியான வார்த்தைகள் ஆயிடும். அதனால அல்லாஹ் நமக்கு என்ன, ஏன் அப்படி ஒரு திட்டத்துல வச்சிருக்கிறாரு, ஏன் அளவுல வச்சிருக்கிறாருன்னா நாம வரம்பு மீறாம இருக்கும் பொருட்டுங்கிற, வரம்பு மீறாது இருக்கும் பொருட்டு அளவோட வச்சிருக்கிறேங்கிற. அளவுக்கு மீறி கொடுத்தா அவன் வரம்பு மீறுவாருங்கிறது அல்லாஹ் தெரியும். நமக்கு தான் நம்மளை பத்தி தெரியாது, நம்மளை படைத்தோட வச்சிருக்கு மிக மேல தெரியும். எந்த அளவுக்கு நாம இன்னைக்கு சில இடத்துல பார்த்துருக்கோமோ, தெரிஞ்சிருக்கிறோமோ, அதை பத்தி பேசுறோமோ, எவ்வளவு உறுதியா இருக்கிறோமோ, இப்படி இருப்போங்க நமக்கு தெரியாது இல்ல. நம்ம நிலைமை எப்பனாலும் மாறலாம், நம்முடைய சிந்தனை மாறலாம், நம்முடைய அறிவு மாறலாம். நமக்கு அந்த மாதிரி சாத்தானுடைய தூண்டுதல்ல நம்முடைய ஒழுங்கான அல்லாஹ்வுடைய வரம்புக்கு உட்பட்டாம நம்முடைய வழிபாடுகள் ஒழுங்கா செய்யாம அசட்டை காட்டிட்டோம்னா கொஞ்சம் என்ன செய்வோம், விலகி போயிடுவோம். அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்ம பார்க்காம படிக்காம தொடர்பு இருந்தோம்னா நம்ம மனம் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா ஹார்ட் ஆயிரும், இறுகிடும், இலகுவா இருக்காது. அப்போ அப்படி தூரமா போகும்போது வழிபாடெல்லாம் குறையும். வழிபாடு குறையும் போது நான் சராசரி அப்படியே போயிடுவோம். அப்ப திரும்ப என்ன உதயமாகும்னா கடவுளை பத்தி தவறான எண்ணங்கள் உதயமாகும். இதே மாதிரி இருக்க முடியாது சார். நம்மளை பத்தியே தெரியாது, இப்படிதான் நடக்குதுன்னு பார்க்கலாமா? நம்ம சமகாலத்திலேயே நம்ம கூட இருந்தவங்களும் எப்படி இருக்கிறாங்க, கடவுளுக்காக எவ்வளவு அர்ப்பணித்து வந்தவங்க, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்ச முற்பட்டவங்க, இன்னைக்கு எப்படி இருக்க கடவுளுக்கு பார்த்தா நான் சொல்றான், அன்னைக்கு பார்த்தோம்ல இந்த மீட்டிங்ல கடவுளை பார்த்தா நான் அடிப்பேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க தூரமா போயிட்டாங்க பாருங்க. அப்ப யார் கையில இருக்குது இதெல்லாம்? நம்மளை விட சுப்பீரியரா பேசினவங்க, இருந்தவங்க, புரிஞ்சுக்கிட்டவங்க, வசனங்க படிச்சுன்னு சொன்னவங்க, இவங்க எல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. நம்மளை விட சுப்பீரியரான ஆளா இருந்தவங்க.
இன்னைக்கு கடவுளுக்கு எதிராக இருக்கிறாங்க. அப்போ அவரை பத்தி விதி அவருக்கு தெரியல, நம்மளை பத்தி விதி நமக்கு தெரியாது. அப்ப எப்பவுமே நாம கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டிய விஷயம் அல்லாட்ட நம்பிக்கையில சரிவிடாம இருக்கிறத பத்தி. ரப்பனா லா துஸிக் குலூபனா பாரித் ஹதைத்தனா வஹப்லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப்னு சொல்றோம். அல்லாஹ் கொடையாளா இருக்கிறாரு, அவர் வளர்ந்ததான் நம்ம அடைய முடியும். நாம நம்பிக்கை கொண்டதுக்கு பிறகு அதை சரிவிடக்கூடாது அப்படிங்கிறது திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய மக்களா அதை கற்றுக் கொடுக்குறாரு. ஏன் கற்றுக் கொடுக்குறாரு? கேட்கறதுக்கு தான். அப்படி கேட்டுட்டே இருந்தோம்னா நம்ம நினைச்சு வைப்பாரு. அதை கேட்க வேண்டாம், நம்ம சரி போயிடுவோம். அப்ப எப்பெல்லாம் நம்ம வர மீறுவோம்னா செல்வந்தன் ஆகும் போதுங்கிறார். அப்ப செல்வத்தை நமக்கு மத்தியில ஏன் அல்ல திட்டம் வச்சிருக்கிறாரு? நாம வரம்பு மீறுவோம் அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். அதனால அளவா தர டெய்லி நம்ம அல்லாவோட சார்ந்து இருக்கணும். கஷ்டம் இருந்தா தானே நம்ம கேட்டே இருப்போம். துன்பமோ கஷ்டமோ இருந்த வழி இருந்தா தானே அல்லாம்போம். ஒரு வழியுமே இல்லைன்னா நாமே சொல்ல போறோம் அந்த மாதிரி. அது குறைவாயிடும்ல. அப்போ அல்ல ஒரு திட்டத்தோட தான் நம்மள நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர் நடத்தக்கூடிய திட்டம் மிக சரியா இருக்கும் அப்படிங்கிறத நாம திருப்தியோட நாம இருக்கிறோம். அல்ல நமக்கு என்ன தேவையோ தர போறாரு. நமக்கு அது இல்லை இது இல்லைங்கிறத விட அது இருந்தா என்ன பிரச்சனை அவனுக்கு தெரியும்ல. நமக்கு என்ன இல்லை நம்ம ஃபீல் பண்றோமோ அது இருந்தா என்னென்ன ப்ராப்ளம் அவனுக்கு தெரியும். அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் தராம இருக்கிறான்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. இப்படி நம்ம அல்லாவை பத்தி நம்ம திருப்தி கொள்ளணும். அல்ல நம்ம எல்லாமே வழங்கியிருக்கிறார், வாழ்வதற்கு போதுமானது வழங்கியிருக்கிறார். அப்படிங்கிறத நம்ம திருப்தியோட இருக்கணும். ஆக நமக்கு தாராளமாக வாரி வழங்கப்பட்டா வரம்பு மீறுவாங்கிறத அல்ல ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறார். அதை சொல்லி காட்டுறாரு. உண்மையில் மானிடனானவன் வரம்பு மீறுகின்றான் அவன் செல்வந்தன் ஆகும்போது. ஆனா அவன் என்னத்தை மனசுல வச்சுக்கணும்? இறுதி விதியானது உங்களுடைய ரட்சகர் வசமே உள்ளது அப்படிங்கிறார். நீ என்ன வேணும் ஆட்டம் போட்டுக்கோ, உனக்கு வசதி வந்துருச்சா? ஏழைகளை கவனிக்கலையா? தர்மம் செய்யலையா? நான் தான் சம்பாதிச்சு நினைக்கிறியா? என்னுடைய உழைப்பு, என்னுடைய கஷ்டம், நான் முன்னேறினேன் அப்படின்னு நினைக்கிறியா? இதெல்லாம் உன்னுடைய அனுமதிக்கிறார். தீமை அனுமதிக்கும் போது அனுமதிக்கிறார்ல. வாழும் காலத்துல நீ என்ன செய்யறதுக்கு நினைக்கிறியோ அதை கொடுக்குற. ஆனா அவருடைய விதி எங்க இருக்குது? மறுமையில அல்ல இடம்தான் இருக்குது அப்படிங்கிற நினைவுபடுத்துற. நீ எப்படினாலும் வரம்பு இருக்கோ, நீ ஆட்டம் போட்டுக்கோ, நீ எப்படி படைக்கப்பட்டங்கிறத மறந்து இருந்துக்கோ, உனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத நீ மறந்து இருந்துக்கோ. ஆனா உன்னுடைய விதி இருக்குது பாரு, மரணம்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணுங்கிறத அறிஞ்சு வச்சிருக்கிறீங்கல்ல. அந்த மரணம் அடைஞ்சதுக்கு பிறகு உனக்குன்னு ஒரு விதி இருக்குது பாருங்க. அந்த விதி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அல்லாஹ் நிர்ணயிக்கிற. அவருடைய விதி நம்ம வசமே இருக்கிறது. அதை நம்ம நினைவு வச்சுக்கணும். அப்படி நினைவு வைக்கும் போதுதான் நாம் என்ன செய்ய முடியும், வரவு மீறாம இருக்க முடியும். நமக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு, நம்ம கால அவகாசம் இருக்குது. அதனால என்ன செய்யறோம்? நாம் அப்படிங்கிற ஒரு மமதையில ஆட்டம் போடுறோம். இந்த ஆட்டம் எல்லாம் அடங்கி மரணத்திற்கு பிறகு ஒரு காலம் இருக்கு இல்லையா, மறுமை காலம். அதுல நம்முடைய விதி அவர்கிட்ட தான் இருக்குது. அது மேலான விதியா, கீழான விதியா, சொர்க்கமா, நரகமா, வலதுபுறம் வாங்குவோமா, இடதுபுறம் வாங்குவோமா, எதுவுமே நமக்கு தெரியாது. அது நடக்கும் போதுதான் தெரியும். அப்ப அதை நம்முடைய ஆள் மனதில் என்ன செய்யணும்? நம்முடைய விதியை பத்தி ரட்சகரே என்னுடைய விதியை நல்லதான ஒன்றாக ஆக்கி வைப்பீராக. அதை கேட்க சொல்றாரு. இதை கேளு, உன் விதி நல்லது நினைச்சிட்டு இருக்காத. நாமெல்லாம் சபீஸ்ல இருக்கிறோம். உலகத்திலே கடவுள் மட்டும் வழிபடக்கூடிய மக்கள் நாம தான் இருக்கிறோம். நாம எப்படியும் ஜெயிச்சிருவோம். அது இருக்குது, அந்த கேரண்டி பேலன்ஸா தான் இருக்கணும். ஒரே முட்டா ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு அசட்டியாவோ பொழுது இது இருந்துடக்கூடாது. அதுல நமக்கு என்னவா இருக்கணும்? அதுல பேலன்ஸா இருக்கணும். இல்ல நான்னா தான் நம்மளை மன்னிச்சு நம்மளை ஏற்றுக்கொள்வாரு, அவருடைய சாம்ராஜ்யத்துல நம்மளை நுழைய செய்வாரு. அப்ப எண்ணத்தோட தான் நம்ம பிரயாணிக்கணும். நம்ம சரணத்தில் இருக்கிறோம் அப்படின்னா கடைசி இப்போ நம்ம கேரண்டி கிடையாது. இல்ல மரணம் வரைக்கும் இருப்போமா? அதுக்கான உத்தரவாதம் கிடையாது. எப்போனாலும் நல்லா பெற்றிடுவார். ஆனா நம்ம உள்ள பெறாம இருக்கு. நம்ம நினைச்சிடும், அடிக்கடி பிரார்த்தனைகளை செய்யறோம். அப்ப இந்த இடத்துல உண்மையில் மாநில வரம் பெறுகின்றான் அவன் செல்வந்தன் ஆகும்போது இறுதி விதியானது உங்களுடைய ரட்சகர் வசமே உள்ளது. அந்த விதியை யாருமே என்ன செய்ய முடியாது, வெல்ல முடியாது. இதெல்லாம் சொல்லுவாங்க, விதியை மதியால வெல்லலாங்கிற மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு போலியான வாசகங்கள், அடுக்குமொழி வாசகங்கள் தான் தவிர விதியை யாராலும் எது வெல்ல முடியாது. அது கடவுள் வசம்தான் இருக்கு. நாம் அதை கேட்டுக்கொண்டே அல்லாட்ட இருக்கணுமே தவிர அதுல ஒருபோதும் வெளி செய்யக்கூடாது, பிறன்ற கூடாதுங்கிறத நமக்கு அல்லாஹ் சொல்றாரு. அதுக்கு அடுத்து தடை செய்கின்ற ஒருவனை நீர் பார்த்தீரா தொழுவதை விட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். தடை செய்கின்ற ஒருவனை பார்த்தீரா தொழுவதை விட்டும் மற்றவர்களை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு குறிப்பு சொல்றாரு எல்லாம். தொழுகையை பத்தி, தொழுகை இப்ப நம்ம சொன்னா அது ஒரு காரணமா இருக்குது. அது மாதிரியான ஒரு சூழலை நம்ம தொழுகையை தடுக்கக்கூடிய ஒண்ணா இருக்கும். தொழுகை அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள் பேசப்படுது. தொழுகிறது இது இல்ல, நீ நேர்மையா இருக்கு, நல்லது மாதிரி பேசி கொண்டு வருவாங்க. நீ உண்மையா இருக்கிறது,
நேர்மையா இருக்கிறது, ஒரு தொழில தர்மமா செய்யறது, சரியான நபரா இருக்கிறது, நீ எல்லா நேரமும் அதான் தொழுதுட்டு இருக்க அப்படின்னு ஒரு அழகிய வார்த்தையில கொண்டு நம்ம சொல்லுவாங்க. நீ சொல்றது சரியா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி நம்மள சிந்தனை கொண்டு வருவாங்க. தொழுதுங்கிறது நம்ம நடைமுறை பிசிக்கலா நம்ம செய்யணுங்கிறது நமக்கு சூரிய வழிகாட்டுதல் இருக்கிறது மட்டும் இல்லாம அதை நம்ம ஆத்மாத்மா நிலையில நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். தொழுதா நம்ம எப்படிலாம் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு மகிழ்ச்சி, தொழுகும் போது எவ்வளவு சந்தோஷம் மகிழ்ச்சியா தொழுகிற நம்ம அல்லாஹ் நம்ம நினைவு கூறும்போது நம்ம தொழுக போறோம்னா ஒளி செய்யும் போது நம்ம நினைவுகளை வச்சுக்கிறோம். நாம நம்முடைய ரட்சகரை நம்ம ஆன்ம ரீதியா சந்திக்க போறோம். அதனால ஒளி செய்யறோம். ஒளி செய்யறதுங்கிறது என்னது? கடவுளை சந்திப்பதற்கான ஆன்மாவும் ஒரு ஒரு விஷயம், ஒரு ஒழுவா இருக்குது. அதான் நம்ம உடம்புல உள்ள எல்லா முனைகளையும் கழுவிக்கிறோம். உடம்புகள்ல நிறைய இடங்கள்ல அழுக்கு வரக்கூடிய வேறு வரக்கூடிய இடங்கள் இருக்குது. ஆனா அதெல்லாம் கழுவி சொல்லி கட்டளையே சொல்லல. எதை நம்ம தொழுகையை நம்ம கிப்லா நோக்கி நிக்கிறோம். அப்ப நம்ம முகத்தை அங்க கழுவுறாங்க. அல்லாவுக்கா நம்ம சமையல் கடவுள் பணிந்து நிக்கிற கைகளை உயர்த்தி நம்ம நினைச்சிடோம் அவர் சரணடைகிறேன்னு சொல்லி தொடக்கத்திலேயே அல்லாஹ் சரணடைகிறேங்கிற கை தூக்கிட்டு அந்த அல்லாஹ் தக்பீர் கட்டுறோம். அப்ப அந்த கைகளை கழுவுறோம். முழங்கிய வரை கழுவுங்க சொல்லப்படுது. நம்முடைய உடம்புடைய உச்சி தலையா இருக்குது, நம்ம தலையை தடவி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க சொல்லல, தடவிக்கிடுங்க. இதெல்லாம் ஒரு ஆன்ம ரீதியான ஒரு சடங்கு ரீதியான விஷயம் தானே தவிர நம்ம சுத்தம் செய்யறது இல்லை ஒழு அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தபடியா தலை முனை மாதிரி அடியில கால் முனை இருக்குது, 2 காலையும் கணுக்கால் வரை கழுவிக்கிறீங்க அப்படிங்கிறது 4 ஸ்டெப் தான். இது எல்லாமே அதுல முடிஞ்சிச்சு. அப்ப அதை செய்யும் பொழுதே நம்ம என்ன நினைக்கிறோம்? நாம நம்முடைய ரட்சகரை சந்திக்க போறோம், தொடர்பு கொள்ள போறோம் அப்படி அடிப்படையில நம்ம நியத்திருக்கணும். நமக்கு நான் வைத்து ஒது அப்படி சொல்லும் ஒளிச்சி எண்ணம் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ் சந்திக்க போறோம் நினைக்கிறோம். அப்படி நினைச்சு நம்ம செய்யும் பொழுது தொடர்ச்சியா அல்லாஹ்வுடைய நினைவுல ஒரு சும்மா டென்ஷன்ல கோபத்துல இதெல்லாம் கொஞ்சம் கூல் பண்ணி தான் செய்யணும். அந்த மாதிரியான ஒரு ஒளி செஞ்சுட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு தொழுதோம்னு சொன்ன அன்னைக்கு நம்மளுடைய தொழில் பூரணமா இருக்கும், ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அல்லாஹ்வை சந்திக்கிறோம், நம்ம அல்லாஹ்ட்ட பேசுறோம், நம்முடைய மனங்களுக்கு சொல்றோம் கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அர்ரஹ்மான் அர்ரஹீம்ங்கிறோம். நம்முடைய மனங்களுக்கு நம்முடைய ஆன்மாவுக்கு சொல்றோம் அவர் மாலிகி யௌமித்தீன் மறுமையின் அதிபதி. அந்த வாசகங்கள்லாம் பார்த்தோம்னா பிரார்த்தனைமா இருக்கும், அல்லாஹ் புகழதா இருக்கும், நம்முடைய ஆன்மாவுக்கு சொல்ற மாதிரியா இருக்கும் அல் ஃபத்திஹா அப்படிங்கிறது. அப்படி அதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது இந்த மாதிரி தொழுகை எல்லாம் இல்ல அப்படின்னு தடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இன்னைக்கு மற்ற மனிதர்களை என்ன செய்யறாங்க? தொழுகை விட்டு தடுக்கக்கூடிய இது ஒரு வகை, பல வகை இருக்குது தொழுகை தடுக்கிறதுக்கு. நம்முடைய நேரம் காலம் சூழ்நிலைகளை வச்சு செய்யறது, இப்படியா பல விஷயங்களை வச்சு நம்ம தொழுகையை தடுக்கக்கூடிய மக்கள் அதை பாத்தீங்கன்னா நல்லா சொல்லிட்டு வழிகாட்டலை பின்பற்றுவது அவனுக்கு மிகவும் நல்லது அல்லவா அப்படின்னு கேட்கிறாரு. அல்லாஹ் சொல்லுவது என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தடுக்கிறதை விட்டும் வழிகாட்டலை பின்பற்றுவது நல்லது இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. எப்பவுமே நல்லது பதிலாக நம்ம கெட்டதை தேர்ந்தெடுக்க மாட்டோம் தானே. நல்ல விஷயம் நமக்கு தெரியுது, ஒரு பசுமையான ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம யாராவது எரிச்சு அழிக்குவோமா? இன்னும் அழிக்க மாட்டோம். ஏன்னா நம்முடைய மனசுக்கே தெரியாது, நாம அப்படி பழகிருக்கோம். ஆனா சில பேரு கொடூரமா இருக்க முடியுமா, வன்முறை குணக்கார நிச்சயமா தேவையில்லாம அந்த விஷயங்களை தான் அழிக்குவாங்க. மனிதர் 2 விதமா இருக்கிறாங்க. நாம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி எல்லாம் இருப்பான்னு சொல்ல முடியாது. மனிதர்கள்ல பல விதம் இருக்கிறாங்க. நேற்று கூட வலைதளத்துல பாக்குற ஒரு விஷயம், ஒரு பாவக்காய் செடி நேற்று தான் 70-80 கிலோ பிச்சுட்டு போனேன், இன்னைக்கு பிஞ்சியும் பூமா இருந்துச்சு, எல்லாத்தையும் பிச்சு போட்டு போயிட்டானுவோ, யாருக்கும் பிரயோஜனம் இல்லது அப்படின்னு ஒரு வலைதளத்துல ஒரு ரீல்ஸ் வருது. யாருக்கும் பண்ணி இல்லாம பிச்சு போட்டு போயிட்டான். ஏன்னா அதுல பூவும் பிஞ்சு இருக்குது, இன்னும் 1 ரூபா 10 நாள் ஆனா அது பறிக்க வந்துடும். அந்த அளவுக்கு மனிதர்கள் அந்த அளவுக்கு வன்முறை குணம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஒரு போற வழியில பாட்டில் கிடைச்சதான் என்ன செய்வோம்? தண்ணி பாட்டா அதை ஓரமா தள்ளி விட்டு போவோம், ஒரு குப்பையா இருந்துச்சுன்னா. ஆனா சில பேர் நினைச்சுவோம் அதை வாங்கி மீழ்ச்சிட்டு போவோம். 2 விதம் மனிதர் இருக்கிறாங்கல்ல. இப்படி மனிதர்களை 2 விதமா நல்ல ஒண்ணு கெட்ட ஒண்ணு இருக்கிற மாதிரி இங்க வழிகாட்டல் அல்ல சொல்றாங்க. வழிகாட்டலை பின்பற்ற சொல்ற, தீமைகளை தடுத்து தீமைகளை அகன்று இருந்து வழிகாட்டலை பின்பற்றுறது எவ்வளவு நல்லது அப்படிங்கிற ஒரு உபதேசத்தால நமக்கு செய்யறாரு. எப்பவுமே நம்பிக்கை கொண்டவங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும், அது நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனா கடவுளை பத்தி அறியாதவன், நம்பிக்கை இல்லாதவன், அவன்லாம் என்ன செய்வான்னா இந்த தீயை தான் தேர்ந்தெடுப்பான். அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு மற்றவங்களை கெடுக்கிறது, அறம் இல்லாம வாழ்றது, நெறிமுறை இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளக்கூடிய மக்களா அவங்க இருப்பாங்க. ஆனா அல்ல ஒரு கேள்வி கேட்கிறாரு, வழிகாட்டலை பின்பற்றுவது அவனுக்கு மேலானது அல்லவா அப்படிங்கிறார். வழிகாட்டல்னா எது?
அல்லாஹ் நமக்கு வேதத்தை சொல்றார். அந்த எல்லா வழிகாட்டுதலும் இந்த குர்ஆன்ல இருக்குது. ஹுதன் லில் முத்தகீன், இது வழிகாட்டலுங்கிறாரு. நம்பிக்கையாளர் வழிகாட்டல். அந்த வழிகாட்டல் நிறைய இருக்குல்ல. நாம் உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், சரியா இருக்கணும், எல்லா விஷயங்களையும் பல விஷயங்கள் நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. இதை தேர்ந்தெடுப்பது நல்லது இல்லையா அல்லவான்னு கேட்கிறார். அப்படி கேட்டுட்டு அவரது அல்லது நன்னெறியை ஆதரிப்புங்கிறார். நமக்கே தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. எப்பவுமே நன்னெறியை ஆதரிக்கக்கூடிய மக்கள் நாம இருக்கணும். ரெண்டு விஷயம் வரும் பொழுது நன்னெறியை தான் நம்ம ஆதரிக்கணும். கர்மம் கேட்டு வராங்க, நம்ம கொடுக்கணும். கொடுக்க முடியலன்னா நல்ல வார்த்தையை சொல்லணும், அது நன்னெறி. கொடுக்கவே இல்லை, நம்ம பணம் நம்ம கேட்டு போகல, ஆனா நல்ல விதமா பேசி அனுப்புறது நன்னெறியா இருக்குது. ஆனா அதே சமயத்தில் அவங்கள்ட்ட சிறு விழுறது அது தீமையா இருக்குது. ரெண்டு விதமாவும் நடக்கும். ஆளை பொறுத்து இருக்குது. நம்பிக்கையாளன் நம்பிக்கையற்றவன் அவனை பொறுத்து இருக்குது இல்லையா? அப்படி அல்ல நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்குறாரு. அல்லது நன்னறி ஆதரிப்பது. இன்னும் இந்த இதுல இன்னும் 6 வசனம் இருக்குது. நம்ம வரக்கூடிய வாரங்களை பார்ப்போம். அதனால நமக்கு இந்த சூறால கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நாம யாருங்கிறத சொல்றாரு. ஒரு கருமுளை, அதுல இருந்து உருவாக்கப்பட்டவங்க வந்தவங்க தான் நாம. நம்ம நம்முடைய ஆரம்பம் மண்ணுக்கு உள்ளது என்ன ஆறுது நமக்கு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இருந்த சாதாரண மனிதர்கள் தான். நம்மளும் எல்லாம் சிறப்பாக்கி வச்சிருக்கிறாரு. அதுக்காக நாம நிரந்தரம் இல்லாது எப்போ வழி இருக்க போறது இல்லை. திரும்பவும் நல்லா மண்ணு ஆக்கிடுவாரு, ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாரு. அதே சமயத்துல நம்ம அல்லாவுக்கு வழங்கிய ஒன்றுக்காக, வழங்கிய அனைத்துக்காக நன்றி செலுத்தக்கூடிய மக்களா இருந்தோம்னா நம்மள அல்லாஹ் என்ன சொல்வாரு? மீட்டுக் கொள்வாரு. அவருடைய சாம்ராஜ்யத்துல நம்முடைய பாவங்களை மன்னித்து மீட்டுக் கொள்வாரு. நமக்கு ஒரு பெரும் வாழ்வு கொடுப்பாரு. அது நிரந்தரமான வாழ்வாரும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்வா இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு அல்லாஹ் சொல்றாரு. அது மிகவும் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட வாழ்வா இருக்குதுங்கிறத அல்லாஹ்வுடைய பல சான்றுகளும் நாம அறிகிறோம், உணர்றோம். அதுக்கு அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபை செய்யணும்னு சொல்லி நம்ம இந்த உபதேசத்தை நிறைவு செய்வோம். வார்த்தையின் போல் அளித்தும் அல்லாவுக்கே மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.